வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு வீடியோ சேம் அது கிட்டத்தட்ட அதே செட்டப் தான். ஸோ இந்த ட்ரேடு ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது 5 மினிட்ஸ் சார்ட்டு. ஓகே, இப்போது இங்கே கவனிச்சிங்க அப்படின்னா இதில் லைன் சார்ட்டில் போட்டால் உங்களுக்கு தெரியும். இந்த லைன் சார்ட்டில் பார்த்தோம்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ ஒரு ஹையர் ஹை, தென் அதோடைய ஹையர் ஹை, தென் அதோடைய ஹையர் ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு கிட்ட வந்திருக்கு இந்த இடம், சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லோவுடைய லோ க்ரியேட் பண்ணியிருக்கு இல்லைங்களா? சப்போர்ட்னு சொல்லலாம், லோ சொல்லலாம், ஹையர் லோ அப்படிங்கிற சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம், சரிங்களா? அது எல்லாமே ஒன்று தான், பட் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நேம் வச்சுருக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போது இந்த இடம் கவனித்தோம்னா இந்த நான் சப்போர்ட்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோமே, சரிங்களா? இப்போ இதை வந்து பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு என்ன அப்படின்னா ஒரு இந்த மாதிரி, ஓகே, இது மேலே போனது, இது பிரேக் அவுட் ஆனதுனால இதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு செல் தான் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம். ஓகே, செல் எங்கே பிளான் பண்ணுறோன்னா ப்ரீவியஸாக இருக்கிற இந்த சப்போர்ட் ஜோன், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நம்ம வந்து செல் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடம் வந்து நம்ம வந்து சப்போர்ட் ஜோனில் நான் வந்து எடுத்திருக்கிறேன், பார்க்கலாம் எப்படிங்கிறது. சேம் இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸ் ஹையில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். அதாவது இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா தென் மேபி மார்க்கெட் என்னன்னு இது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கலாம். ஓகே, இப்போ இது இந்த இடத்துல கிளியராக வந்து நல்லாவே ஒரு பீரிஷ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அது போக இப்போ ரீடெஸ்ட்டுக்கு தான் மார்க்கெட் மேலே போயிருக்கு. இப்போது இந்த இடத்துல வந்து டெஸ்ட் அடிச்சுட்டு ப்ரீவியஸ் இந்த அதாவது லெஃப்ட் ஷோல்டர், ரைட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லலாம், ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் என்ன வேணால் சொல்லலாம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து இது பிரேக் அவுட் ஆனதுமே அடுத்தது வந்து ரீடெஸ்ட் ஏரியாவில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம், பார்க்கலாம். அதே ஸ்டாப் லாஸ் ஒன்று வந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ வச்சுருக்கேன்னா ஒரு 300 பிப்ஸ். அதே மாதிரி ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 600 பிப்ஸ். எப்போவுமே அந்த 1:2 ஃபார்முலாவில் தான் நம்ம எல்லா ட்ரேடுமே எடுக்கிறது. என்னுடைய ஸ்டாப் லாஸ் எது வரைக்கும் எவ்வளோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரேரு 500 பிப்ஸுங்கிறது. ஒரு 200, 300 இல்லாட்டினா ஒரு அதிகபட்சம் 400ன்னு இருந்துச்சுன்னா அது வந்து அந்த மார்க்கெட்டில் மூமெண்ட்டை பொறுத்து தான். ஓகேங்களா? இன்றைக்கி ஃபுல்லாகவுமே மார்க்கெட் மார்னிங்கில் இருந்து ஃபுல்லாகவுமே டவுனாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு ஈவினிங் டைம் 6 o'clock அந்த ரேஞ்சிலலாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ஒரு 50% தான் போவோம். அதாவது ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு 20, அதாவது 2000 பிப்ஸ் ஃபால் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதோடைய அட்லீஸ்ட் ஒரு 500 ஒரு 1000 பிப்ஸோ வந்து போகணும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம ட்ரேட் எடுப்போம். அப்போ வந்து ஒரு 400 பிப்ஸ் மேபி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தைரியமாக எடுக்கலாம். கன்சல்டேஷன் தான் எடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சில ரூல்ஸுகளை எனக்குள்ளே வச்சுருக்கேன். அது ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவில் வரும்போது நம்ம அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த ட்ரேடு வந்து எடுத்த ரீசன் வந்து இதுதான். சரி, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நம்மளுடைய டிபி வந்து ஹிட் ஆகுது, எப்போ வந்து ஹிட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது 5 மினிட்ஸ் சார்ட் தான். இது வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஸ்கேல்பிங்கா இது என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. நம்ம இதை வச்சு ட்ரேட் எடுக்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? பார்க்கலாம் எப்படிங்கிறது, வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஆக்சுவலாக என்னென்னா என்னால் இந்த டிபி ஹிட் ஆனதை ரெக்கார்ட் பண்ண முடியல, நான் வந்து வெளியே போயிட்டேன். ஸோ ஓகே, டிபி வந்து ஹிட் ஆயிடுச்சிங்க, டார்கெட் நம்மளுடைய அச்சீவ். ஆக்சுவலாக நம்ம ட்ரேட் எடுத்தது வந்து எங்கே எடுத்திருந்தோம் அப்படின்னா 3074 சம்திங்கில் எடுத்திருந்தோம். அதாவது இந்த ரேஞ்சில் எடுத்துன்னு நினைக்கிறேன். ஓகே, நியர்பை இந்த லெவலில் எடுத்தேன் நான். ஏன்னா நம்மளுடைய சப்போர்ட் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுது. ஸோ ரீடெஸ்ட் ஏரியாவில் இங்கே பார்க்கும்போது நம்ம ட்ரேட் எடுத்தது. ஸ்டாப்லாஸ் மேலே இங்கே வச்சுருந்தோம். டார்கெட் வந்து ஒரு 600 பிப்ஸ் வச்சுருந்தேன். டார்கெட் ஆச்சு, மேலே போயிடுச்சு பாரு. பட் இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஹைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா மேபி நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அப்படியே டவுன் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. ஓகே, ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் ஒரு 2 ட்ரேட் எடுத்திருந்தேன். அது ஆக்சுவலாக என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல, வெளியே இருந்ததுனால. நம்ம ட்ரேடை போட்டு விட்டு அப்படியே போயிடுறது தான். பார்ப்பேன், பார்க்கும்போது கிடச்சிச்சின்னா ட்ரேட் எடுத்துருவேன். ஸோ சில ட்ரேட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதாவது மார்னிங் எடுத்த ட்ரேட் 2 ட்ரேட் எடுத்தது ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அது எந்த ஜோன் அதுவும் வந்து நான் சொல்லிடுறேன் எப்படிங்கிறது. ஓகே, அது
இங்கே எடுத்தேன்னா ஒரு பை ஒன்று எடுத்து செல் ஒன்று எடுத்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு காலையில் வந்து செல்லு தான் எடுத்தேன். செல்லு வந்து எடுத்த ரீசன் வந்து இந்த ஜோனில் தான் எடுத்தேன். ஏன்னா ப்ரீவியஸ் ஹை வந்து இங்கே டேயோடைய ஹை மார்னிங் வந்து இதுதான் இருந்துச்சு, இந்த ஜோனில் தான் இருந்துச்சு, அதாவது இந்த லெவல் இருந்துச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுடைய சப்போர்ட், அதாவது மார்னிங்கோடைய ஹையை வந்து ரிஜெக்ஷனும் கொடுத்துருந்துச்சு, இந்த சப்போர்ட்டையும் நம்ம வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு. ஸோ டெஸ்ட்டு இந்த ஜோனில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்தேன், அதாவது இங்கே எடுத்தேன் ட்ரேடு. ஸ்டாப் லாஸ் வந்து இதுக்கு மேலே வச்சுருந்தேன். கரெக்டாக நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் கொடுத்துட்டு அப்புறம் நம்மளுடைய டார்கெட் கொடுத்துச்சு ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுமே ஹிட் அடித்ததுமே இங்கே வந்து பார்த்தோம்னா, அதாவது இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகலை, பட் இருந்தாலும் இங்கே நமக்கு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ டெலீட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹையர் ஹை க்ரியேட் பண்ணிகிட்டே மார்க்கெட் போயிருந்துருக்கு இல்லையா. ஸோ அதப்படி பார்க்கும்போது இந்த ஜோனில் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தேன், பை எடுத்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுருந்தேன், அதுவும் ஹிட் அடிச்சுட்டு ப்ராஃபிட் மேலே போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி மார்னிங் இந்த ட்ரேடுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு நம்மளுடைய ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. தென் இங்கே நம்ம எடுத்ததுக்கும் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து ட்ரேடில் வந்து நடக்கிறதான். பட் நம்ம ரூல் வந்து நம்ம எதுவுமே வந்து மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். அப்படி பண்ணதன் விளைவு தான் இது மார்னிங் லாஸ் பண்ணதை, 2 ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணதை ஒரே ட்ரேடில் நம்ம அதை கவர் பண்ணிட்டோம், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ ரீசன் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த கீழே க்ளோஸு அதே மாதிரி நான் சொன்னேன், டெஸ்ட் பண்ணும்போது ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி நடந்திருக்கு இல்லையா, ஒன்று சப்போர்ட்டில் எடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் அப்படிங்கும்போது இந்த ஜோனில் எடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ். இங்கே பார்த்தோம்னா அந்த 3மே வந்து கவர் பண்ணியிருக்கு. இப்போ 3 ஆர்டர் எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒரு ஆர்டர் எடுத்திருப்பீங்க, இங்கே ஒரு ஆர்டர் எடுத்திருப்பீங்க, இங்கே ரெசிஸ்டன்ஸில் ஒரு ஆர்டர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டவுன் ஆகும்போது நமக்கு எல்லாமே ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். பட் நான் 3 ட்ரேட் எடுக்கலை, ஒரு ட்ரேட் தான் எடுத்தேன், டெஸ்ட் அடிக்கும்போது எடுத்தேன். அது இந்த லெவல் ஜோன் இங்கே மார்க்கெட் வரும்போது பார்த்துட்டு அங்கேருந்து நான் எடுத்தது. ஸ்டாப் லாஸ் சின்னதாக இருக்கிறதுனால ட்ரேட் எடுத்தேன், 600 பிப்ஸ் புக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ட்ரேட்ஸ் எடுக்கணும். நான் ஒவ்வொரு சினாரியோலையும் எப்படி வந்து நான் ட்ரேட் எடுக்கிறேன், எதனால ரீசன் எடுக்கிறேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து தயவுசெய்து பார்க்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை இன்னும் கிளியராக சொல்லுங்கள், இனி வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணணும். கமெண்ட் பண்ணுறதுக்கு என்னன்னு தெரியல. ஸோ கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்ம கொண்டு போகலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம போடுறதுலேயே நான் சொல்கிறேன். சரிங்களா. ஓகே, நன்றிகள், வணக்கம்.